பக்கத்தில் ஒரு ஆறு ஓடித்து. அந்த மலை அடிவாரத்து பகுதியில் ஒரு ஆறு ஓடித்து. அந்த ஆற்றில் போய் தண்ணி கொண்டு வரலாம். ஏன்னா அங்கே தெரியறது, மேலேருந்து பார்க்கும்போது தண்ணி தெரிகிறது, போய் தண்ணீர் கொண்டு வரலாம். அந்த ஆற்றுக்கு போவான். ஆற்றுக்கு போன உடனே தண்ணீர் எடுக்கணும். எதில் எடுத்துன்னு வருது? ஆற்றில் போய் தண்ணீர் எடுத்து வரப்போகிறேன் அப்படின்னு குடம் தவளையெல்லாம் எடுத்துன்னு வந்திருந்தானா? இல்லையே, வேட்டையாடுறதுக்கு வந்தவர்கள். அப்போ எந்த பாத்திரம் இருக்கும்? அங்கே உட்காந்து ஏதாவது பாத்திரம் பண்ண முடியுமா? இவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. நீங்கள் ஏதோ டெக்னிக் தெரியும், வேறு ஸ்கில்ஸ் தெரியும்னா ஒரு 4 இலையை எடுத்து அதையெல்லாம் ஒன்றா கோத்து, அது ராமாயணத்து லக்ஷ்மணனாக இருந்தால் பண்ணியிருப்பான், அவனுக்கு அதெல்லாம் தெரியும். திருண்ணனுக்கு தெரியாது. தண்ணீர் வேண்டும், தண்ணீர் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரி, எப்படி எடுத்துன்னு போகலாம்? அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழி தண்ணீரை எடுத்து தன் வாயில் வைத்து கொள்வான். வாய் நிறைய தண்ணீர். நமக்கு சாதாரணமாக அதை கேட்டோம்னா வாயிலேந்து எச்சிலா அப்படின்னு தோணும். ஆனால் அந்த எண்ணங்களை அப்படி கொஞ்சம் விட்டுட்டு வாயில் தண்ணீரை எடுத்துக்கொண்டான்ங்கிறத மாத்திரம் நினைவு வச்சுப்போம். சரி, அப்புறம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பூ. அங்கே நிறைய காட்டுப்பகுதி தானே, மரத்துலேயும் பூ இருக்குது, செடியிலையும் பூ இருக்குது. இந்த பூவெல்லாம் எடுத்துன்னு போகலாம். இப்போ பூவை எப்படி எடுத்துன்னு போகிறது? வேட்டையாடுகிற இனம் வேட்டைக்கு போகும்போது கையில் கொண்டு வந்த வில்லும் அம்பும் வாளும் இருக்குது. இது வேட்டையாடுறதுக்கு பேர் மினிமமாக அவர்களுக்கு வேண்டிய வெப்பன்ஸ். அதை வச்சுட்டு காட்டுப்பகுதியில் சுத்த முடியாது. ஏன்னா எந்த சமயத்தில் எந்த விலங்கு வரும்னு தெரியாது. இப்போ அது கையில் இருக்குது. வாழ வேணா என்ன இருந்தாலும் அப்படி தன்னுடைய உடையில் சொருகினான் அப்படின்னா கூட, அந்த தோளில் வில் தொங்கித்து அப்படின்னா கூட கையில் அம்பு வில்லு இதெல்லாம் பிடிச்சிக்கிறதுக்கு ஏதோ கை தேவை. அப்போது பூவை எப்படி எடுத்துன்னு போகிறது? இன்னொன்று, நீங்கள் பூவை தனித்தனியாக மொத்தமாக இப்படி உதிரி பூவாக கையில் எடுத்துன்னு போனால் எப்போ விடுறதுனே தெரியாது. சில விஷயங்களை தனித்தனியாக கையில் எடுத்துன்னு போக முடியாது. கையில் வச்சுருக்கோன்னு நினைப்போம், ஆனால் தன்னாலேயே கீழே விழுந்திருக்கோம். இப்போ பூவெல்லாம் எப்படி எடுத்துன்னு போகிறது? யோசித்தான். பூவை எடுத்துன்னு போனோம், அவ்வளவுதானே. என் கொண்டை இருக்குல்ல, என் கொண்டையில் இந்த பூவெல்லாம் செருகிக்கிறேன். வேடுவ இனத்தை சேர்ந்தவன், நீண்ட கேசம் கொண்டவன், அதை சுருட்டி வச்சிருப்பான். பூவெல்லாம் எடுத்து தன்னுடைய கொண்டையில் சொருகி கொண்டான். இந்த கையில் எதை பிடிச்சிக்கணுமோ அந்த அம்பு வில்லு எது கையில் இருக்கோ அது. அப்புறம் அந்த உணவு, அந்த மாமிசத்தை எடுத்துன்னு போனோம். அந்த அதை கையில் தானே எடுத்துன்னு போயாகணும். அந்த ஊனை கையில் எடுத்துட்டு சொல்கிறதுக்கு ரொம்ப சுலபம். ஆனால் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா கஷ்டம். சின்ன குழந்தைகள் வாயை எப்படி உப்பி விளையாடும். நாம் எல்லாருமும் சின்ன குழந்தையில விளையாடியிருப்போம். ஆனால் எவ்வளோ நாழி அப்படியே உப்பி வச்சுக்க முடியும்னு நினச்சி பாருங்களேன். ஃபியூ செகண்ட்ஸ் தான், ரொம்ப நாடிலாம் வச்சுக்க முடியாது. மூச்சு விடும்போது தன்னாலேயே கொஞ்சம் மூமெண்ட் வந்துடும். வாய்க்குள்ளே இருக்கிற தண்ணீர் சிந்தாமல் போக வேண்டும். வாயில் தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணீர் சிந்தக்கூடாது. ஏன்னா குடுமித்தேவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போனோம். அப்போது வாயில் பேலன்ஸ் பண்ணணுன்னா மூச்சு விடுறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். கையில் இருக்கிற பொருள் கீழே விழுந்துடக்கூடாது. குடுமித்தேவனுக்கு சாப்பாடு கீழே விழுந்துருத்துனா நமக்கெல்லாம் ஒரு கதை தெரியுமா இல்லையா? ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்த உடனே ஆனானப்பட்ட நாரதரே படாத பாடுபட்டாரா இல்லையா? இதை கையில் பேலன்ஸ் பண்ணி, வாயில் தண்ணீரை பேலன்ஸ் பண்ணி, அதை விட அந்த டெரெயின் ஒன்றும் நல்ல அப்படியே ஃப்ளாட் கிரவுண்ட் இல்லை, மார்பிள்லாம் போட்டு இழைச்ச இடம் இல்லை. டெரெயினே மவுண்டனஸ் டெரெயின். அந்த டெரெயினில் நடக்கணும்னா ஒரு இடத்துல காலை வச்சா இன்னொரு இடத்துல வழுக்கும், இல்லைன்னா கீழே தள்ளும். பார்த்து நடக்க முடியாது. ஏன்னா
கொண்டையில் பூவெல்லாம் இருக்குது, இப்படி கீழே பார்த்தா எது விழுவுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு டெரெயினில் குடுமித்தேவனுக்காக இதை கொண்டு வந்து வேக வேகமாக வேற வரணும். ஏன் சீக்கிரமாக வரணும்னா, குடுமித்தேவன் தனியாக இருக்கானே, குடுமித்தேவா ஒன்றை தனியாக விட்டுட்டு போயிருக்கேனே, சீக்கிரமாக வந்துடுறேன். அப்போது ஸ்பீடும் வேணும், இதையெல்லாம் எடுத்துன்னும் வரணும். எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த கஷ்டம் தெரியல. ஏன் தெரியலைன்னா, குடுமித்தேவன் மேலே வச்ச அந்த அன்பு, அந்த அன்புக்கு அன்புன்னு பேர்னு கூட சொல்ல தெரியாது. நான் அன்பு வச்சிருக்கேன்னு சொல்ல தெரியாது. நாம் பகவான்கிட்ட போய் நின்று, சந்நிதியில் போய் நின்று, நான் உன் மேலே வச்சிருக்கேனே பக்தி அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி இன்டெலிஜிபிள் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல தெரிஞ்ச திண்ணன் இல்லை. அந்த உணர்வுக்கு என்ன பேர்னு கூட சொல்ல தெரியாது. குடுமித்தேவனுக்கு பசிக்கும், அவ்வளவுதான் தெரியும். இந்த மாதிரி 3 நாள் அதை கொண்டு வந்து என்னாகும், கொண்டு வந்தோடனே அந்த ஊனை ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு வாயில் இருக்கக்கூடிய நீரை ஊற்றி அபிஷேகம் செய்து, ஆதிசங்கரர் சொல்வார், எனக்கு தெரியலையேப்பா அந்த பக்தி, வாயையே கலசமாக மாற்றக்கூடிய பக்தி எனக்கு இல்லையே. உன்னுடைய வாய் தானே கலசம், அந்த கலசத்திலேருந்து புனித நீரை நீ வார்த்தாயே, அந்த மாதிரி எனக்கு பண்ண தெரியலையே. அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஊனை எடுத்து கொடுக்கணும். ஊனை எடுத்து கொடுக்கும்போது என்ன இருந்தாலும் தாய் மனசு, கண்ணப்பர் பார்வைக்கு ஆணாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த மனசுக்குள்ளே என்ன இருந்ததுங்கிறத இப்படியும் அப்படியும் அம்மா அலையிற மாதிரி அலைவார்னு சொன்ன போதே சேக்கிழார் காமிச்சிட்டார். இன்னைக்கு கூட நினைத்து பாருங்கள், 2026, 2027, 3026 தான் வரட்டுமே. With all technology, with all modernization, குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும். சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு கொடுக்குற உணவு பதம் சரியாக இருக்கா, பக்குவம் சரியாக இருக்கா, சூடு சரியாக இருக்காங்கிறதுக்கு அம்மா பண்ணுற ஒரே வழி தான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சரியாக இருக்கா. இப்போ குடுமித்தேவன்கிற குழந்தைக்கு அந்த ஊன் கொடுக்கணும். இதை அப்படியே கொடுத்தா உன்னோட வயிறு கெட்டு போச்சுன்னா, இதை அப்படியே சாப்பிட்டா வயிறு கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ எப்படி கொடுப்பது? இரு உனக்கு நான் பக்குவப்படுத்தி கொடுக்குறேன், இதை எடுத்து எப்படி பக்குவப்படுத்துறது? அங்கே என்ன நெருப்பு இருக்கா? எப்படி பக்குவப்படுத்துறது? நான் உனக்கு பக்குவப்படுத்தி கொடுக்குறேன், உடனே கொடுக்குறேன். தன்னுடைய வாயில் போட்டு அதக்கி அதை பக்குவப்படுத்தி, அது சரியாக இருக்குது, இல்லை அந்த பகுதி ஏதாவது கெட்டு போயிருந்ததுன்னா, கசப்பாக இருந்தது, இல்லை வேறு மாதிரி இருந்ததுன்னா அது வேண்டாம், தன் வாயிலிட்டு அதக்கி உணவாக்கி நீ சாப்பிடு. இந்த மாதிரி 3 நாள். இதில் என்ன ஆச்சு, நடுவில் நான் போய் உணவெடுத்து கொண்டு வருகிறேன்னு திண்ணன் போன நாளைக்கு இன்னொருத்தர் வருவாருங்க. அவர் ரெகுலராக அந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவது வழக்கம், அது அவருடைய முறை. அந்த மலைப்பகுதிக்கு தேடிட்டு வருவார். அது மலை கொஞ்சம் ஒசரத்தில் இருக்குது. ஒசரத்தில் இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வரமாட்டார்கள், எப்போவாவது எல்லாரும் வருவார்கள். மற்ற சமயத்தில் தினம் வரவர் இவர் ஒருத்தர் தான் வருவார். வந்து அந்த சிவபெருமானை பூஜை பண்ணி வழிபட்டு அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் நைவேத்தியம் வச்சுட்டு போகக்கூடியவர். சிவகோசரியார்னு பேர். அந்த சிவகோசரியார் வருவர். வழக்கமாக அவர் வரா மாதிரி கலசத்தில் நீர் எடுத்துக்கொண்டு, கூடையில் பூ எடுத்துக்கொண்டு, நைவேத்தியம் எடுத்துக்கொண்டு அவர் வருவார். வந்தார். பார்த்தா அந்த இடம் அவருடைய பெர்ஸ்பெக்டிவில் அசுத்தமாக இருக்குது. அவர் அங்கேருந்து பார்த்தார், இது என்ன, இது அபச்சாரம், யாரோ இந்த மாதிரியெல்லாம் மாமிசத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களே, ஊன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களே, இது என்ன அபச்சாரம், இது தப்பில்லையா? அவருக்கு தோணித்து. அவரும் நல்ல பக்தர் தான், அவருடைய பக்தியை குறைச்சி சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய பார்வையிலிருந்து அவருக்கு இது தெரியாது, அவருடைய பார்வையிலிருந்து இது தப்பு. அவர் என்ன பண்ணுவார், வேக வேகமாக அந்த இடத்த துப்புரவு பண்ணி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி, அதுக்கப்புறம் இன்னும் 2 குடம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி கொண்டு வந்து புதுசாக அபிஷேகம் பண்ணி, புதுசாக அலங்காரம் பண்ணி நைவேத்தியம். அவர் தன்னுடைய வழிபாட்டை செய்துவிட்டு அவர் அந்த பக்கம் புறப்பட்டு போவார். இவர் வருவார். இவர் தன்னுடைய முறையில் தன்னுடைய வழிபாட்டை செய்வார்.
2 நாள் 3 நாள் ஆன உடனே 3ஆவது நாள் அவருக்கு தாங்கலை. யாருக்கு? சிவகோசரியாருக்கு. அவருடைய பக்தி எவ்வளவு தூரத்துக்கு ஆழமான பக்தினா, சிவபெருமான்கிட்ட அவரால் கன்வர்ஸ் பண்ண முடியும். அவர் சிவபெருமான்கிட்ட கேட்டார், உனக்கு கண்ணே இல்லையா? 3 கண்ணு வச்சுட்டுருக்கேன்னு பேர், உனக்கு என்ன கண்ணே இல்லையா? இந்த மாதிரி யாரோ இப்படியெல்லாம் அபச்சாரம் பண்ணிக்கிறார்களே, பண்ணிட்டு போகிறவரை பார்த்துன்னு சும்மா இருக்கியா? நெற்றி கண்ணை திறக்க மாட்டியான்னார். அவருக்கு தெரிஞ்சது அது. சிவபெருமான் சொன்னார், இந்த மாதிரி பண்ணக்கூடியவருடைய பக்தியை நீ பார்க்கணுமான்னார். ஆமாம், இதுக்கு என்ன பேர்? பக்தின்னு பேரா? பார் என்னெல்லாம் பண்ணியிருக்கு. இல்லை, நீ பார்க்கணுமா? அந்த மாதிரி பண்ணியிருக்கிறது யாருன்னு நீ பார்க்கணுமா? ஆமாம் பார்க்கணும். அப்படின்னா ஒன்று பண்ணு, எனக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கோ, எனக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கோன்னார். பெரிய சிவபெருமான் வடிவம், நடராஜ வடிவம்லாம் இல்லை, பெரிய சிவபெருமான் வடிவம். அது அந்த மலைப்பகுதியில் ஏதோ பெருசாக ஒன்று இருக்குது. தலையில் கங்கை ஜட்டாபாரம் அதோடு இருக்கிற அந்த வடிவம். அந்த வடிவத்துக்கு பின்னால் ஒருத்தர் ஒளிஞ்சுக்கலாம். நீ பின்னால் ஒளிஞ்சுக்கோ, என்ன நடக்கிறதுன்னு பாரு. சிவகோசரியார் சிவபெருமானே சொல்லிட்டாருங்கிறதுனால சரி பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம், யார் இது இந்த மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்னு அவர் பின்னால் ஒளிஞ்சிட்டார். அங்கேருந்து திண்ணன் வரார். அதே மாதிரி வாய் நிறைய நீர், தலை நிறைய மலர்கள், கையில் அந்த ஊன் வந்தார். அங்கே வந்துட்டுருக்கார். வரும்போதே, எட்டத்தில் வரும்போதே என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. குடுமித்தேவன்கிட்ட நம்ம சீக்கிரம் போகணும், பேச முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆனால் பார்த்தா ஏதோ வித்தியாசமாக தெரியறது. டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போதே ஏதோ வித்தியாசமாக தெரியறது. என்னன்னு பக்கத்தில் வந்து பார்த்தா பெரிய அதிர்ச்சி. கையில் இருந்ததெல்லாம் அப்படியே தெரிச்சு விழுந்தது. கண்ணில் மெல்ல ரத்தம் வழிகிறது. குடுமித்தேவரோட கண்ணில் ரத்தம் வழிகிறது. ஐயோ குடுமித்தேவா, நான் உன்னை தனியாக விட்டுட்டு போனேனே, புலியோ சிங்கமோ என்ன ஆச்சோ தெரியலையே, யார் இந்த மாதிரி பண்ணினார்கள்? இதுக்கு தான் நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேன், உன்னை தனியாக விட்டுட்டு போயிட்டேனே, தப்பு என்னோடது. நான் தனியாக விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி ஆகியிருக்காது. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சார். என்ன இருந்தாலும் வேட்டையாடக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர், மலைப்பகுதியில் வாழ்ந்தவர். அதனால் மூலிகைகளை பயன்படுத்தி எப்படி நோய்க்கு தீர்வு காண்றதுன்னு தெரியும். எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற மூலிகைலாம் தெரியும். நான் போய் ரத்தம் வந்ததுன்னா எந்த மூலிகை வைப்பாங்களோ அந்த மூலிகையை எடுத்துன்னு வந்துடுறேன். இரு குடுமித்தேவா, நான் சீக்கிரம் வந்துடுறேன், உனக்கு வலிக்கிறதா? இரு, நான் போய் எடுத்துன்னு வரேன். பக்கத்தில் போனார். மூலிகைகளை அடையாளம் காண முடியும். சின்ன வயசுலேருந்து அங்கே வளர்ந்தது தானே, அதனால் மூலிகைகளை எடுத்தார். அதை பிழிஞ்சார். பிழிஞ்சு கொண்டு வந்து கண்ணில் ஊற்றினார். இது சாதாரண விஷயமாக இருந்திருந்தால் மூலிகை சாரை ஊற்றின உடனே தீர்ந்திருக்கும். அது தீரக்கூடாதுன்னு தானே அவர் பிளான் பண்ணியிருக்கார். மூலிகையை பிழிஞ்சு 2-3 மூலிகையை கொண்டு வரார். ஒன்றொன்னா ஊற்றி பார்க்குறார். மூலிகையை 10 போடுறார். ஒன்றாகலை. ரத்தம் வருவது நிற்கலை. ஐயோ, ரத்தம் வருவது நிற்கலையே, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, குடுமித்தேவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு தவிக்கிறார். அப்படி தவிக்கிறச்சே திடீர்னு ஒன்று நினைவுக்கு வந்தது. சின்ன வயசில் பெரியவர்கள் சொல்லி கேட்டது, அவர்களுடைய குடும்பத்தில் பெரியவர்கள் சொன்னது. மூலிகையெல்லாம் வச்சு ஏதாவது நோய்க்கு தீர்வு கிடைக்கலன்னா அடுத்த ஸ்டெப் என்னான்னு கேட்டால், நாம் இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, ஒரு மருந்து சாப்பிட்டு சரியாகலைன்னா அதுக்கு வேறு, இதுக்கு இந்த மாதிரி, இதுக்கு இந்த மாதிரி, இல்லை மெடிசனில் சரியாகலையா சர்ஜரிக்கு போகலான்னு. அந்த மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. ஒன்று சரியாகலை, மருந்தில் சரியாகலை, மூலிகையில் சரியாகலைன்னா ஊனுக்கு ஊன், ஊனுக்கு ஊன். இந்த பக்கம் மாமிசம்னா அதுக்கு ஏற்ற மாமிசத்தை வைத்தால் அது சரியாகிவிடும். ரீப்ளேஸ்மெண்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கை சரியா இல்லையா, இந்த கைக்கு பதிலாக இன்னொரு கையை வைக்கிறது. ஊனுக்கு ஒன்று இங்கேருந்து எடுத்து அதில் பக்கத்தில் வைப்பார்கள். இந்த மாதிரி ஒரு முறை ரொம்ப காலத்துக்கு முன்னால் இருந்திருக்கு. ஊனுக்கு ஊன், அவ்வளவுதானே. உன் கண்ணுலேருந்து கண்ணீர்
இல்லை, ரத்தம் வருகிறது, அவ்வளவுதானே. எனக்கு தெரியும், எனக்கு இதுக்கு வழி தெரியும். கண்ணுக்கு கண்ணை எடுத்து வச்சா சரியா போச்சு, கண்ணுக்கு கண்ணை எடுத்து வச்சா சரியா போச்சு. வேக வேகமாக அப்படி பார்த்தார். எல்லாம் தெரிச்சு விழுந்திருந்ததா இல்லையா? சாப்பாடு எல்லாம் தெரிச்சு விழுந்திருந்ததே, அம்பும் விழுந்திருந்தது. அம்பை எடுத்தார். இரு இரு குடுமித்தேவா, உனக்கு நான் சரி பண்ணிடுறேன், இரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கையில் அம்பை எடுத்தார். இந்த பக்கத்தில் ஒரு கண், அங்கே இடது கண்லேருந்து ரத்தம் வந்தது, இங்கே இடது கண் மேலே கையை வைத்து கொண்டார். அம்பால் அந்த கண்ணை அப்படியே உள்ளுக்குள்ளே குடைந்து எடுத்தார். எடுத்து அப்படி வச்சிட்டார். இதை வச்ச மாத்திரத்தில் ரத்தம் வர்றது நின்றுது. வச்ச நொடியில் ரத்தம் வர்றது நின்றுது. சந்தோஷம் தாங்கல்ல. ஒரு பக்கத்தில் கண்ணை எடுத்திருக்கு, எவ்வளோ வலி இருந்திருக்கும். ஆனால் சந்தோஷம், பத்தியா நான் கண்ணை வச்ச உடனே உன்னோட கண் நோய் சரியா போச்சு, அப்படின்னா இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை குடுமித்தேவா, நீ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியா போச்சு. ஆனால் என்ன நடந்தது? இந்த கண்ணில் வர ரத்தம் நின்ன அடுத்த நொடி அந்த கண்ணில் ரத்தம் வர ஆரம்பிச்சுது. இத்தனைக்கும் சிவகோசரியார் பின்னாலேயே தான் நிற்கிறார். சிவகோசரியாருக்கு பதைக்கிறது மனசு. இந்த மாதிரியும் ஒருத்தர் இருக்க முடியுமா? இதையா பார்த்து நாம் அபச்சாரம்னு சொன்னோம்? இதையா பார்த்து தப்பு, யாரோ இங்கெல்லாம் சுத்தமாக இருந்த இடத்தெல்லாம் அசுத்தப்படுத்தி விடுத்தார்களேன்னு நாம் சொன்னோமா? இவரை பார்த்தா சொன்னோம். பேரு கூட சொல்ல தெரியல, குடுமித்தேவா குடுமித்தேவாங்கிறான். இந்த மாதிரி செய்ய முடியுமா எல்லாராலையும்னா? எல்லாராலையும் செய்ய முடியாது. எல்லாராலையும் அப்படியெல்லாம் செஞ்சிட முடியாது. அதனால தான் செயற்கரிய செய்தவர்கள், கல்லால் அடித்தவர்க்கும் காலால் உதைத்தவர்க்கும். காலால் உதைத்தவர் கண்ணப்பர், இனிமே தான் அவர் காலால் உதைக்க போறார், இனிமே தான் பார்க்க போறோம் அதை. ஆனால் மனசில் அன்போட எதை கொடுத்தாலும் பகவான் ஏற்றுப்பார். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கல்லால் அடித்தவர் அப்படின்னு ஒருத்தர் பார்க்குறோமே, கல்லால் அடித்தவர்க்கும் காலால் உதைத்தவர்க்கும். அவர் வேறு சம்பிரதாயங்களில் இருந்தார். அப்போ இருந்த காலச்சூழலில் வேறு சம்பிரதாயத்துக்கு போயிட்டார். அப்புறம் அங்கேருந்து திருப்பியும் தன்னுடைய பிறப்பு எங்கேயோ அந்த இடத்துக்குன்னு சொல்லி தன்னுடைய நம்பிக்கையில் மறுபடியும் வந்தார். ஆனால் உடையை மாற்றலை. நடுவில் வேறு என்ன மாதிரி உடை அணிந்திருந்தாரோ அந்த உடையை மாற்றலை. இருக்கட்டும், அதனால் என்ன, பகவானுக்கு எந்த உடையாக இருந்தால் என்ன, இட் டசன்ட் மேட்டர் டு ஹிம், ஹீ டசன்ட் மைண்ட் அபவுட் த ட்ரெஸ் அப்படின்னு நினச்சிட்டார். ஒரு நாள் அப்படி நடந்து போயிட்டே இருந்தார். அங்கே ஏதோ ஒரு சிவலிங்கம் தெரிஞ்சுது கண்ணில். அடடா, சிவலிங்கம் இருக்கே, இந்த சிவலிங்கத்துக்கு நான் பூஜை பண்ணணுமே. சிவலிங்கம் அங்கே இருக்குது, பூஜை பண்ணோன்னு நினைக்கிறார். பூஜை திரவியங்கள் எதுவும் கையில் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். பூவானும் போட வேண்டாமா அப்படி பார்த்தார். பூவும் எதுவும் தெரியல, எதுவும் கண்ணுக்கு படலை. அப்படி குனிஞ்சர். சின்னதாக ஒரு கல் இருந்தது, இந்த கல்லை எடுத்தார். இதை பூவாக வச்சுக்கோ, இதை பூவாக வச்சுக்கோ அப்படின்னு டொக்குன்னு போட்டுட்டு போயிட்டார். அவர் ஓகே அக்செப்டட்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டார். அடுத்த நாள் வந்தார். பார்த்தா அதே இடத்துல இல்லை, கொஞ்சம் தள்ளி ஒரு சிவலிங்கம் தெரிஞ்சுது. அடடா, பூ இல்லையே. கல் எடுத்தார், போட்டார், போயிட்டார். மூணாவது நாள் வந்தார். இன்றைக்கி ஏதோ ஒரு சிந்தனையில் வந்தார். அங்கே அந்த சிவலிங்கம் இருக்கிறது வேறு ஏதோ நினச்சின்னு வரச்சே அவருக்கு டக்குன்னு அது நினப்பில் வரல. நடந்துட்டார், கிராஸ் பண்ணிட்டார். அவர் அங்கேருந்து குரல் கொடுத்தார், என்னோட பூ எங்கே அப்படின்னார். சாக்கிய நாயனார்னு பேர், கல்லால் அடித்தவர். கல்லை தூக்கி போட்டு பூன்னு நினச்சிக்கோன்னா கூட பூன்னு அக்செப்ட் பண்ணிப்பார் பகவான். ஆனால் அதுக்கு பேசிக்காக என்ன வேணும்னா அந்த ஆழமான ஸ்ரத்தை வேண்டும். ஸ்ரத்தைங்கிறது கம்ப்ளீட் அட்மோஸ்ட் ஃபெய்த். அதுக்கு தான் பக்தினே பேர். பக்திங்கிற வார்த்தையே பின்னால் வந்த வார்த்தை. ஆனால் அதுக்கு வேத காலத்தில் ஸ்ரத்தை தான். அந்த ஸ்ரத்தை இருந்தால், நம்பிக்கை இருந்தால், இது தெய்வம், இந்த தெய்வத்திற்கு நான் பூ போடுகிறேன்னா he believed in it.
அந்த ஃபெய்த்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டார் பகவான். கண்ணப்பரை மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்ய முடியுமா, நாம் பண்ண முடியுமா, வாயில் தண்ணீரை கொண்டு வந்தாரே அப்படி செய்யலாமா அப்படின்னா இந்த கேள்விக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. அவர் அது அபிஷேகத்திற்கான நீருங்கிற நம்பிக்கையோடு கொண்டு வந்தார். அந்த நம்பிக்கை இல்லைன்னா கண்ணப்பர் பண்ணினாரே அதனால் நானும் வாயில் கொண்டு போய் நீரை உமிழலாம்னு நினச்சா அது சரியில்லை. பெரிய ஜீனியஸாக இருக்கக்கூடியவர்கள் சில நேரத்தில் எக்ஸென்ட்ரிக்காக இருப்பார்கள். ஜீனியஸஸ் கேன் பி எக்ஸென்ட்ரிக். ஆனால் அதுக்காக எக்ஸென்ட்ரிசிட்டி எல்லாம் ஜீனியஸ்னு ஆரம்பித்தோன்னா அது சரியாக வராது. அதே மாதிரி தான் கண்ணப்பர் பண்ணினாரேங்கிறதுக்காக நான் பண்ணுறேன்னு ஆரம்பித்தா அது தப்பு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் அந்த பக்தி எப்படி நடந்து கொள்ளும்? செயற்கரிய செய்தார்கள்னு சொல்கிறோமே, எப்படி செயற்கரிய செய்ய முடிஞ்சுது? எல்லாம் அந்த பகவானோடதுன்னு நம்பினார்கள், அதனால் அவர்களால் செய்ய முடிஞ்சுது. இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. சிவராமன் சார் ரொம்ப சுலபமாக கண்ணப்பரோட பக்தின்னு சொல்லிட்டார். இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறச்சேயே அதில் மறைமுகமாக ஒரு விஷயம் நிறைய பேர் நம்ப ஆரம்பிப்பார்கள். இந்த சிவபெருமானுக்கு வேறு வேலையே கிடையாது, பக்தர்களெல்லாம் ரொம்ப சோதிப்பாராக்கும், ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாராக்கும். அவர் டெஸ்டெல்லாம் பண்ணலை, டெஸ்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறார். இப்படி பார்க்கலாம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் அவர்கள் குழந்தைகளாக இருந்த காலத்தில், அப்போல்லாம் என்ன ரெகுலராக ஒரு வீட்டில் ஆவரேஜாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நினைத்து பாருங்கள். ஒரு 5 வயசு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை பாட்டு கிளாஸ்க்கு போகும். அப்போ தான் புதுசாக கீதம் படிச்சிருக்கோம் மேக்சிமம், இல்லை அது கூட இருக்காது, அலங்காரத்தில் இருக்கும், ஜண்ட வரிசையில் இருக்கும். இந்த அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா, வீட்டுக்கு யாராவது வந்த உடனே நீ உட்காந்து பாடு, ஜண்ட வரிசையை பாடும்பா. அந்த குழந்தையும் பாடிடும். அந்த அம்மா சொல்லிடுவா, அந்த குழந்தையும் பாடும். இன்றைக்கி அந்த மாதிரி சொல்கிற தைரியம் எத்தனை அம்மாவுக்கு இருக்குது? ஒருவேளை அப்படியே சொன்னாலும் நான் என்ன எக்ஸிபிஷன் டாலா, எல்லோரும் முன்னாலேயும் உட்காந்து பாடுறதுக்கு நான் என்ன எக்ஸிபிஷனாக நடத்துகிறேன் அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி வரும். அந்த பயத்தில் அந்த அம்மா சொல்ல மாட்டான். எப்போது தன்னுடைய குழந்தை தான் வைக்கிற சோதனையில் தேருங்கிற நம்பிக்கை இருக்கோ அப்போ அந்த அம்மா அதை சொல்லுவா. எப்போ எதிர்கேள்வி வரும்னு பயம் இருக்கோ அப்போ சொல்ல மாட்டா. பகவானும் அப்படித்தான். எந்த குழந்தையை எந்த சோதனைக்கு உட்படுத்தினால் அந்த குழந்தை கண்டிப்பாக தேறி வருங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கோ அப்போ அந்த குழந்தைகளுக்கு சோதனைங்கிற ஒரு நாடகத்தை அவர் நடத்துவார். ஏன்னா திஸ் சைல்ட் வில் டெஃபினெட்லி சக்சீட் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு உண்டு. அதனால தான் தன்னுடைய அடியார்கள் பக்தியில் இவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள்ங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தபோது சில சோதனைகளை பண்ணுற மாதிரி பண்ணினார். அதுக்கு தான் திருவிளையாடல்னே பேர். விளையாடினார், அனாயாசமாக விளையாடினார். அபரிமிதமான பக்தி இருக்கும்போது, முழு நம்பிக்கை இருக்கும்போது எந்த விஷயமும் பெருசாக தெரியாது, எந்த காரியமும் கஷ்டமானதாக தெரியாது. ஒரு பக்கத்தில் கண்ணப்பர் அப்படிங்கிறமே, கண்ணப்பர்னு ஒருத்தர் இருந்தாரா, அவர் ஹிஸ்டாரிக் பர்சனாலிட்டியா? ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் வரும். இப்படியெல்லாம் ஒருத்தர் பண்ண முடியுமா, இப்படிலாம் பண்ணினா தான் பக்தியா, இப்படிலாம் பண்ணணும்னு இருக்கா? பக்திங்கிறது இப்படித்தான் நான் கேட்குறோமா இல்லையா? சில சமயத்தில் பட்டினி கிடந்தா தான் பக்தியா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது பட்டினி கிடக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. தன்னை கண்ட்ரோல் பண்ணி சில காலத்திற்கு இருக்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் தானே. அதை வேற மாதிரி குயுக்தியாக பார்க்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கு அர்த்தம் வேற. பக்தினா இப்படிலாம் கஷ்டப்படத்தான் வேணுமா? இல்லை, பக்தினா கஷ்டப்படத்தான் வேணும்னு இல்லை. பக்தியில் எந்த கஷ்டமும் கஷ்டமாக தெரியாதுங்கிறது தான் உண்மை.